வணக்கம், வெல்கம் டு யோவன்ஜு vlogs. சாரி, இது வந்து யோவன்ஜு vlog வந்து இன்னும் 10 நாளில் பேர் மாற்ற போகிறோம். வெல்கம் டு பெஸ்ட் ஆஃப் திருச்சி. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய விடுதியிலேருந்து நான் வீட்டுக்கு போக போகிறேன். ஏன்னா ஒரு மாதிரி 2-3 நாள் நேரமே சரியில்லை, ஒரு மாதிரி மென்டல் டிப்ரெஷனாக இருக்குது. ஸோ வீட்டில் போய் அம்மா அப்பாலாம் பார்த்துட்டு அம்மா ஏதாச்சும் சமைச்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு ஒரு நாள் கழித்து வரலாங்கிறது என்னோடய ஐடியா. ஊருக்கு போகிறது வழக்கம் போல் தெரியும். எனக்கு சேவிங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் இந்த காசுலாம் இருக்குது, சேர்த்து வச்ச காசு. வேளாங்கண்ணிக்கு சேர்த்து வச்ச மாதிரியே நான் எப்போயாச்சும் ஊருக்கு போகணுன்னு நினச்சேன்னா சேர்த்து வச்சுருவேன். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஊருக்கு போகிறோம். போயிட்டு எனக்கு விநாயகர் சதுர்த்தி வேறையா. விநாயகர் சதுர்த்திக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் அங்கே போயிட்டு மேபி அங்கே ஏதாச்சும் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அதை நான் காட்டுறேன். அப்புறம் நாளைக்கு ஃப்ரெண்டோட அக்காவுக்கு கல்யாணம். ஸோ அந்த ஃபங்க்ஷனையும் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். அதுக்காண்டி என்னோட தோத்தி சட்டையெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். சாரிங்க, சொல்ல மறந்துட்டேன். மறக்காமல் பெஸ்ட் ஆஃப் திருச்சியை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்க வைங்க. அப்போ தான் மறக்காமல் நம்ம நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். நான் இதனால் வீலாகிங் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு இருந்தேன். வீலாகிங் பண்ணுறதுக்கு ஒரு அடிப்படை விஷயமே வெளியிடத்தில் வந்து வெக்கப்படாமல் பேசுகிறது தான். இப்போ பஸ்ஸில் இருக்கேன், யாருமே இல்லை, இருந்தாலும் கூச்சமாக இருக்குது ஃபோன் எடுத்து வெளில பேச. நான் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டான ஒரு ஆள் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஃபோன் எடுத்து இப்படி பேச முடியல. உலகத்தில் என்ன மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட் வந்து யாரும் இருக்க முடியாது, எனக்கே இப்போ தான் தோணுது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஆனால் நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்று மண்ணும் கிடையாது. இது மாதிரி ரொம்ப பஸ்ஸில் போய் ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப கசகசன்னு இருக்குது. பயங்கரமாக டேன் ஆகிடுச்சு. வந்த பஸ்ஸு வெயிலில் வேர்வையிலே உருகிருச்சு. சரி, ஓகே, திருச்சியிலேருந்து நம்ம தூரங்குறிச்சிக்கு புறப்பட்டோம். போகிற மொழி உங்களுக்கு காட்டுகிறேன். அடிச்சாய பானி தேடலையா ரோட்டருகே, அடி மேல தாளம் கொட்டலையா காதலுகே, என் பிரேமிக்குடு நீ சும்மா வாருகே. திருச்சியிலேருந்து ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். இவன் தான் என்னோட நண்பன். முன்ன மாதிரி இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எவனுமே ஃப்ரெண்டாகவே இல்லை, எல்லாருமே சென்சி ப்ராடக்ட்டு. ஆனால் எல்லாமே பூமர் ஆகிட்டாங்க. அதில் பூமர் இவன். இன்னும் மற்ற பூமர்லாம் அங்கே போய் காட்டுறேன். நம்ம இப்போ ஊருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அதாவது ஊருக்கு வந்தாலே நம்மளை ஊரில் பிக் பண்ணிட்டு கூட்டிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாள், அந்த ஃப்ரெண்டு தான் என் பேர் விஜய். ஆக்சுவலாக திருச்சியில் தான் படிச்சுட்டு இருக்கான். இந்த 2 நாள் இன்னைக்கு இவன் கூட தான் நம்ம கடத்த போகிறோம். பார்ப்போம், இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அடுத்ததில் அப்டேட் பண்ணுறேன். வெல்கம் டு பெஸ்ட் ஆஃப் திருச்சி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் ஸ்கூலில் தான் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக இந்த ஒரே ஸ்கூலில் தான் படித்தேன். அப்புறம் இது நான் நிற்கிறது வந்து நான் பஸ் ஏறி போகிற பஸ் ஸ்டாப் தான். அப்போ சூப்பராக இருந்துச்சு. இப்போ பழைய பாலடைஞ்ச பங்களா மாதிரி ஆயிடுச்சு. இங்கெல்லாம் பண்ணாத லூட்டியே இல்லை. இந்த கிரஷின்னு சொல்கிறப்பெல்லாம் பேர் எழுதி வைப்பலாம், அதெல்லாம் இதில் தான் எழுதி வைப்போம். பள்ளிக்கூடத்தில் பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும்